வணக்கம். கடநாளைக்கு என் கூடிட்டு வாக்கு நான் வாவோட இனிமேல் ஒரு இடமும் போக மாட்டேன். வணங்கட்டி குட்டா. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருப்பீங்களான்னு நினைக்கிறேன். இன்றைக்கு அப்பாவோட ஷாப்பிங் போகிறோம். அந்த காணொலியை தான் பார்க்க போறீங்க. கொஞ்சம் அப்பாவுக்கு சாப்பாடும் கொடுத்துட்டு அப்பாவோட சேர்ந்து இந்த கடைகளுக்கு எல்லாம் போயிட்டு வரணும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேலை முடிய விட்டு அப்பாவோட ஷாப்பிங் இன்றைக்கு. மாலவி ரெடி? லெட்ஸ் கோ. மாலவியும் என்னோட வாரா, நானும் அப்பாவும் மாலவியும் போகிறோம். கடைகளுக்கு போயிட்டு வர போகிறோம். அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கு பார்க்க போகிறீங்க. அப்பாவை கூட்டிக் கொண்டு போகிறதுன்னு சொன்னால் நாங்கள் 2-3 தரம் அடித்து ரிமைண்ட் பண்ண வேணும். இப்போ நான் இது 3வது கோல். அப்பாவுக்கு அடுத்து வந்துட்டோம். 5 நிமிஷத்தில் வாரோம், 10 நிமிஷத்தில் வாரோம் ரெண்டுலாம் சொல்ல வேணும். அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். மழை இந்த விண்டோவை போட்டுங்கோ. எடுக்கிறாரு இல்லை என்ன வலிக்கிட்டீங்களே? எவ்வளோ நேரம் காட்டுது மழை? 4 நிமிஷம். கிட்ட வந்துட்டோம். இப்படித்தான் பேச்சு வேண்டது அப்பாட்ட. வணக்கம் வணக்கம். கொண்டு வச்சுட்டு கறி பின்னுக்கு. வணக்கம் வணக்கம். கடநாளைக்கு என்ன கொஞ்சம் டயர்டா இருந்தா இப்போ ஆபீஸுக்கு போவே இல்லை. நானே தினேச கண்டிப்பா கனகாலம் ஆயிட்டுது. என்ன நடக்கு இருக்கிறோம். என்ன நடக்குது இன்னும் நான் சொல்லல. பார்வையாளர்களுக்கு தெரியாது. அது full of adventures. அதானோ. மாதவி கறி எடுத்தாங்க. அங்க அவே மாலவி மச்சால் வர்றேன்னு சொல்லிட்டு தெரியுமா? தெரியாது சொன்னேன் நான் அவளுக்கு. ஓகே வாங்க. ஓகே நேரம் போகுது. பாய். மாலை எங்க போறீங்க? வணங்கட்டி குட்டா. அது ஒரு கழுத்து காட்டினா தானே தெரியும். இது வேட்டி. எங்களோட அம்மம்மாண்ட துவாசம் எல்லாம் வர போகுது. அதுக்காக வேற என்ன வச்சிருக்கிறீங்க? இதுக்குள்ள சாம்பிராணி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இது என்ன? இது வடகம், வேப்பம்பூ வடகம். ஓகே காருங்கோ. நாங்கள் கடைக்கு போகிறோம். பூக்கண்டு நான் இந்த பூக்கண்டு எனக்கு வேணும் கேட்டேன். டினேசிட்டி அதுதான். இது ப்ளூம் பண்ணிருக்கு. ஃபைனலி சம்மர் வந்துட்டு. ஓ நல்ல வடிவா இருக்குது. எவ்வளவு நாளைக்கு நிக்குமா தெரியாது. அதான் மாதிரி எங்கட விசிட்டர்ஸ் வர்றதுக்கு ரெடியோ? விசிட்டர்ஸ் வர்றதுக்கு ரெடி. நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொளி தான் முதல் வரும். அதுக்கு பிறகுதான் விசிட்டர்ஸ் வருவாங்க. எப்ப வருமானு தெரியாது. எடிட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதுதானோ. ஓகே காய்ஸ், அதான் நாங்க அப்பாவோட இன்றைக்கு கடைக்கு போறோம். Bye guys. Bye. பூவா போடுறது அட்டுமண்டு வேண்டினேன். அங்க கிடக்கு கரண்ட் பிடிச்சது உண்டு. ஓ என்னட்ட கிடக்கோ? அது எங்க வேண்டினீங்க? அது வாங்கி கண்ண நாளுக்கு உங்களுக்கு கிடந்து. அப்பா இந்த மைசூர் பருப்பு வேண்ட சொன்னால் எனக்கு மைசூர் பருப்பு வேண்ட மாட்டார். வேற என்ன பருப்பா வேண்டி கொடுத்தா நீங்கள் அங்க கிடக்கு? துவரம் பருப்பு தான். அதுதான் உனக்கு உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியா இருக்குமெண்டா அதை வேண்டி கொடுத்து விடுறது. எனக்கு அது சமைக்கிறதுக்கு மண்டி அளவு. இன்றைக்கு பருப்பு வேணும். ஒரு அவசரத்துக்கு போட்டு சமைக்கிறதுக்கு. அடிச்ச நீங்களா? அடிச்சு பார்த்த நீங்களே?
ஓ வேவ் ஓனருக்கு மணி ஆகும். நாங்கள் தமிழ் கடைக்கு ஸ்காபரோவுக்கு 8 மணி ஆகும். இப்போ 6 மணி சுத்தமாக. தமிழ் கடைக்கு போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டு அப்புறம் நீங்கள் டெலிவனோட போய் மிச்சத்தை வேணுங்கோ. நான் இன்றைக்கு மெயின் ஆனது கொஞ்சம் வீட்டில் நான் வெக்கேஷன் போய் வந்த பிறகு வீட்டில் ஒரு சமையல் இல்லை, சாப்பாடு இல்லை, வாங்கோ சாப்பிடலாமும் இல்லை உங்களுக்கு. அதனால் இன்றைக்கு மிரக்கறி வேண்டி கொண்டு வந்து தான் சமையல் இருக்குது. என்ன நீ ஓடுமோ ஸ்ட்ரீட் உண்டு. அவை ஒருக்கா போனா அப்புறம் அந்த பக்கத்துல ஒரு கார் போனா இந்த பக்கத்துல ஒரு கார் போகலாம். சரியான டேஞ்சர். ஆனா அப்படி வச்சிருக்கணும். என்ன மாலை சத்தம் கேட்டது? இந்த லேனுக்குள்ள டிராஃபிக் இல்லை. ஆனா ஒன் வே, ஒரு ஆள் போற பிறகு மற்றாள் போகணும். டொரண்டோவில் எல்லா இடம் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் சிக்கல். கடைக்கு வந்தாச்சு. புறா என்ன எடுக்கிறீங்க? பாக்ஸுகள் இருக்கு தானே, வாங்கோ. வந்தாச்சு. Checking something here. I spotted Malavi. அப்பா தொடங்கிட்டார். கணக்கல்லு அம்மம்மாண்ட துவசம் வருது. அதால தான் அப்பா கணக்கு அள்ளுறார். பாருங்க இவ்வளவு கத்தரிக்காயும் டூ மச்சது. இதை விட மாட்டீங்க நீங்க. வாங்க. இது வந்து 2ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா? இருக்கும்போது தெரியாது எனக்கு. இப்போ அன்றைக்கு 30ஆம் தேதி இல்லை. 30ஆம் தேதிக்கும் வேணும். அங்காலும் 1 2 எனக்கு தெரியாது. ரெண்டு முறை விலை தான் போட்டு. எனக்கு இதுதான் விருப்பம். மற்ற கடையில் ஒன்றும் பண்ண வேண்டாம். உனக்கு ஃப்ரெஷ்கோவிலே மற்றது கேசன் போய் நல்லா சாப்பிட்டு உடம்பு வச்சுட்டு தான் அப்பா கொஞ்சம் உடம்ப மெலிக்கட்டாம் வந்து நடக்குது எனக்கு பேச்சு. நான் ஏதாவது ஸ்நாக் எடுத்தா இப்ப என்ன ஒன்றும் எடுக்க வேண்டாமாம், சிலிமா வரட்டாம் என்ன நடக்குது பேச்சு. இப்ப வந்து நாங்க அப்பாண்ட ஃபேவரட் கடைக்கு போயிட்டு வந்த நாங்கள். இனி இப்ப வந்து சைட் கொமெண்ட்ஸ் அங்க வந்து நிக்கிறாவும். இப்ப சைட் கொமெண்ட்ஸ் ஒரு சந்திச்சு போட்டு சைட் கொமெண்ட்ஸ் சைக்கிள் கேபுக்குள்ள எனக்கு தேங்காய் வேணுமென்று கேட்டது. அவாக்கு 3 தேங்காய். அதனால இப்ப நாங்க சந்திச்சுட்டு தேங்காயையும் கொண்டே கொடுத்துட்டு சம்பல் இறைக்கிறதுக்கு வீட்டிலே அப்பாவை கொண்டே விட்டு வீட்டை ஓகணும். நான் பாத்தீங்களே எத்தனை பேர் என்னோட வந்து கதைச்சவை என்ன யூடியூப் எடுக்க பாக்குறேன். என்ன பார்த்துருக்குறேன் நான். வரது குறைவு தானே யூடியூப்ல வரது குறைவானா? ஓ பாபா அவர் தான் சொன்ன. ஓ அவன் பேர் என்னண்டு மறந்து போனேன். டீலியாக்காண்ட அண்ணா. கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது ரோட்டில். பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வச்சு பாருங்க எப்படி அண்டிங்க. இது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடமும். என்ன சைட் கமெண்ட்ஸ் தேங்காய் கேட்டதால வந்து நிக்கிறோம். தேங்காய் வேண்டிக் கொண்டு வணக்கம் சொல்லாம உங்களுக்கு தேங்க்யூ சொல்றா. சைட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க பாப்போம் பிரச்சனை. சைட் கமெண்ட்ஸ் கூடிட்டு வாக்கு நான் வாவோட இனிமேல் ஒரு இடம் போக மாட்டேன். சைட் கமெண்ட்ஸ் இனிமேல் என்னோட வர மாட்டாவாம். ஏனெண்டா ஆக்கள் கண்டு என்னோட கதைக்கணுமாம். ஆக்கள் கண்டு சைட் கமெண்ட்ஸுக்கு வீடியோவில் வாரது அலர்ஜி தானே. ஓகே லெட்ஸ். 9 மணி ஆயிட்டுது. அப்பாவோட தான் இன்னும் நிக்கிறேன்.
இருட்டு. நான் வந்து அப்பா இன்றைக்கு என்ன எத்தனை கடைக்கு மிஸ்ஸிங் இன்றைக்கு? சைனீஸ் கடை மிஸ்ஸிங், வேற என்ன கடை மிஸ்ஸிங்? பிராஸ்கோ மிஸ்ஸிங். அப்பா ஒரு வே ஹவுஸுக்கு போறவர், அப்பாண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறார். அங்க போயில தனியா தமிழ் கடை உண்டு. என்ன உங்களோட ஃபேவரட் கடை? இந்த தமிழ் கடை நாங்க போன கடை. அப்பாவுக்கு விருப்பம் ஜால் மார்க்கெட். அப்பா அந்த நண்பர் ஒரு ஆள் அங்க வேலை செய்கிறார். அப்ப அப்ப அப்பா அங்கதான் போவார் கடைக்கு. நான் வேற இனிஸ்பில்ல இருந்து வரணும். இப்ப அங்க எல்லா ஜாமானும் இருக்கும். நாளைக்கு வந்து ஏர்போர்ட், மீண்டும் ஏர்போர்ட். உங்களுக்கு பிறகு தொடர்ந்து என்ன காரணம், என்ன காரியம், என்ன காரணம் என்றெல்லாம் தொடர்ந்து வரும். நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும். நாங்கள் மைலோ டீ எல்லாம் வேண்டி குடிச்சிட்டு, ரொட்டி எல்லாம் வேண்டி சாப்பிட்டுட்டு, மாலவி சர்பத் முடிச்சிட்டா, சர்பத்தை வேண்டி முடிச்சாச்சு. அப்பா முதல் எல்லாருக்கும் நீங்க வணக்கம் சொன்ன நீங்களே. வணக்கம். சரியான சுணக்கமா வருது வணக்கம். என்ன இவ்வளவு நேரடியா போயிட்டு எடுத்தா தானே உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் அப்பா சொல்லுவாராம். 1-2 கொமெண்ட் வந்திருக்குது, வந்து அப்பாவோட திருப்பி போய் ஒரு காணொலி எடுக்க சொல்லி. 2-3 பேரும் கூட ஃபேன்ஸ். அன்றைக்கு நான் கோயிலுக்கு போனேன். நான் கோயிலையும் அப்பாவையும் ஒருக்கா திருப்பி ஒருக்கா எடுத்து போடுங்க யாழ்னின்னு கேட்டவன். கொமெண்ட்ல எழுதி இருக்கிறான். இது அந்த இடத்துல வாரது, வேலை முடிஞ்சு போட்டு வாரது, வந்து ராவில கார ஓடுறது, அதுக்குள்ள நின்று நாங்க நேரம் எடுக்கிறது. இப்படி போற போக்குகள்ல கலைச்சு கொண்டு போக வேண்டியதானே. என்ன நீங்க எத்தனையாம் ஆண்டு கனடாக்கு வந்த நீங்கள்? நான் வந்து 92 கடைசி. 92 கடைசியில வந்து சித்தப்பா கிட்ட இருந்த நீங்கள் என்ன? அப்ப அந்த நேரம் என்ன இப்படி தமிழ் கடை எல்லாம் இருக்குதா? 4-5 கடை இருந்தது, சின்ன சின்ன கடைகள். சங்கரன் கம்பெனி இருந்தது, சிவா கடை என்ற ஒரு சின்ன கடை இருந்தது. மற்றது ஜால்நகர் 2 ஒரு கடை இருந்தது, அது இல்ஸ்மேர்ல. எத்தனை மணிக்கு அம்மா அப்பா படுக்கிறவராமன்னு சொல்லி, நித்திர உள்றவராமன்னு சொல்லி நட்ஸ் கேட்கிறார். அப்ப எத்தனை மணிக்கு படுக்கிற நீங்கள்? 17 மணி படுக்கணும்னா சில இடத்துல இப்படி தண்டு, இப்படி இன்றைக்கு ஒரு 12 மணி ஆகிடும். இன்றைக்கு இப்ப 9:40 10 மணி ஆகுது. நாங்க வீட்டை போக அப்படியும் 11 மணி செல்லும். உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் இல்லையா இன்றைக்கு? நான் ஒன்றும் வேண்டேன். எங்கட வீட்டுக்கு தான் வேண்டினது. அம்மம்மா அந்த துவாசமும் வருது, மற்ற மற்ற சர்ப்ரைஸ் இதுகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நாளைக்கு ஏர்போர்ட்ல இருந்து வரும் உங்களுக்கு தொடர்ந்து. இந்த காணொளி தான் முதல் வரும். தெரியாது பழைய கடைக்காரர் எல்லாரும் வந்து அப்பாவோட கதைப்பினம், டத்துனடா வந்து நிக்கிறார், டத்துனடா வந்து நிக்கிறார். அதுக்குள்ள இடையக்குள்ள ஒரு ஆள் வந்து சிங்கண்ணே அடிச்சுது. அது என்ன கதை? அது சவுதியில எல்லாரும் அவங்க இந்த பேர் சொல்ல மாட்டாங்க. அங்க உள்ள அரபிக்காரருக்கு வந்துட்டா ரத்னம் சொன்னா வாயில வராதவங்களுக்கு. அப்ப அவைக்கு நான் சிங்கம் மாத்தினது பேரு. அதுதான் இவ. அதுக்குள்ள இந்த இவன் குயின்டசின் ஆக்கள் வந்து சிங்கண்ணே சிங்கண்ணே. கடையில வந்து சாமான்கள் எடுத்து வச்சு கொண்டிருக்கல நீங்க சிங்கண்ணேன்ற மகளை ஒன்று கேட்க எனக்கு தெரியும். ஒரு குரூப் தான் சிங்கண்ணேன்னு கூப்பிடுறது. அந்த குரூப் யார ஒரு ஆள் தானு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவர் வந்து என்ன யூடியூப் பார்வையாளர் அமைந்த யூடியூப் பாக்குறவர் அமைன. அப்ப இதுவும் பாப்பாருன்னு நினைக்கிறேன். இருட்டா இருக்குது. நாங்க இன்றைக்கு வீட்டை போய் சேர 12 மணி ஆகும். லைசன்ஸ் வந்து அப்ப எடுக்கிறது சுகம் என்ன உங்களுக்கு? ஒரு இதுதானே ரிட்டனும் இருக்குதா? எழுதுறதும் எழுதுற இல்ல, நான் கம்ப்யூட்டர்ல நடிச்சேன். அப்பவே கம்ப்யூட்டர் வந்துடுது உங்களுக்கு? ஓ, அது முதல்வருக்கா போனோன்னு எனக்கு அது தெரியாது. அது என்னட்டு கம்ப்யூட்டர்ல நான் பாவிச்சது இல்லையே. அது தெரிஞ்ச மறுமொழியே நான் திருப்பி அமர்த்தி விட்டேன். தெரியாது நோண்டு புத்தம் உண்டு, தமிழ் பித்தம் உண்டு, 3 வித்தவங்க அதை வேண்டி
போட்டு அதை வேண்டி அதில் பாடமாகி போட்டு 60-70 கேள்விகள் வாரது முந்தி. அப்போ அதில் 20 சரியாக அடித்தால் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நான் 20ஐயும் சரியாக அடித்தேன். 19-18 அடித்தாலும் பாஸ் பண்ணுவாங்களாம். அப்பாவுக்கு வந்து வாகனம் ஓடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அந்த அந்த டெஸ்ட் பாஸ் பண்றது தானே என்ன? அப்பொழுது 2ஆம் எடுத்து பாஸ் பண்ணி அந்த நேரம். ஆனா இப்ப வந்து 3 டெஸ்ட் இருக்குது. இப்ப நான் எடுத்தே லைசன்ஸ் எடுத்தே கனகாலம் ஆயிட்டுது. ஆனா நான் எடுக்கலையே அது வந்துட்டுது 3 டெஸ்ட் எடுக்கிறது. அந்த வருஷம் தான் அந்த 3 ரிட்டன் வந்து எழுதுறதும் மற்றது வந்து எழுதுறதும் லோக்கலுக்குள்ள ஓடி காட்டணும். அதுக்கு பிறகு பெருந்தரு ஹைவேல ஓடி காட்டணும். 3 வந்தது. அப்பாவுக்கு வந்து 6 லாங்குவேஜஸ் தெரியும். முதல்ல நான் சொல்லி இருப்பேன். அது முடியாது தெரியும். நீங்க வாகனம் எத்தனை வயதுல ஓட பழகினீங்களா? அங்க சின்னன்லயே ஓட பழகிட்டீங்களா என்ன? 17 வயது 16 வயதுல ஓட துவங்கினது பழகினது. பிறகு 18 வயதில் லைசன்ஸ் எடுக்கலாம், எடுத்து கொடுங்க. அப்பா கிட்ட ஒரு மாதிரி வந்தாச்சு. எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அப்பா போறார். இருட்டா இருக்குது, கொஞ்சம் லைட்டை போடலாமே. ஓகே, வெளிச்சம் தெரியுதா இப்ப? எல்லாருக்கும் பாய். எல்லாருக்கும் பாய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கட்டுக்கொடிக்கு வந்தாச்சு, போறோம். அப்பா வீட்டை கொண்டாந்து விட்டாச்சு. இனி நாங்கள் இனிஸ்பில்லுக்கு போய் சேர வேணும். வீட்டை வந்தாச்சு. ஓகே, மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், பாய்.